ஸ்ரீலா சேனல் உங்கள் அன்புடன் வரவேற்கும் தோழர்களே வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆப்புகளில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கிற கட்டத்தில், இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லா ஆப்புகள்லையும் என்னென்ன நடந்துட்டு இருக்குதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து வீடியோக்கான இது கிடையாது, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோக்கான ஒரு மெசேஜ் தான். சரி, ஒவ்வொரு ஆப்பில் அப்படி என்னையா பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, ரேபிடோவில் இப்போ பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள். என்ன மாதிரியான மாற்றங்கள்னா, ஆர்டர் கேன்சல் பண்ண முடியல, போர்ட்டரில் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வருது, ஆனால் வந்து ஹெவி வெயிட் வருது. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு ஆப்பில் இருக்குது. அதை பற்றின விஷயங்கள் பார்ப்போம். இதில் கமெண்ட்டில் என்ன தெரிவிக்குமோ அதை தெரிவிங்க. முதல்ல ரேபிடோ பற்றி பார்ப்போம். ரேபிடோ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்புகளில் கம்பேர் பண்ணுறதுக்கு ரேபிடோ நல்லா தான் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு மெயின் விஷயம், அதாவது மேஜராக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, மைனராகவும் இருக்குது. அந்த மைனர் பிரச்சனையே நம்மளுக்கு மேஜராக இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்சலேஷன் பண்ணுறது தான். கேன்சலேஷன்ற ஒரு அதிகாரம் நம்ம டிரைவர்ஸ்க்கு வந்து இப்போ சுத்தமாக அதுலேருந்து நம்மக்கிட்ட இது போயிடுச்சு. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, கேன்சல் பண்ணலாம். இப்போ ஒரு இடத்துக்கு பிக்கப் பண்ணுற இடத்துக்கு நம்ம போயிட்ட பிறகு கஸ்டமருக்கு கால் பண்ணால் கால் அட்டன் ஆக மாட்டேங்குது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 9 நம்பர் தான் இருக்குது. என்னடா இது கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 9 நம்பர் தான் இருக்குது. எப்படி அது ஆப்பில் அக்செப்ட் ஆச்சுனே தெரியல. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா 10 டிஜிட் உள்ள ஒரு நம்பர் தான் எல்லா ஆப்புகளையும் அது அக்செப்ட் ஆகும். ஆனால் ரேபிடோவில் 9 நம்பர் அக்செப்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 10 நம்பர் அக்செப்ட் ஆகிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா 9 நம்பர் நம்ம கால் பண்ணும்போது 9 நம்பர்லாம் வருது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே கால் பண்ணால் நாட் ரீச்சபிள்னு வரும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் டயல் செய்த நம்பர் சரி பார்க்கவும் அப்படின்னு ஒரு மெசேஜ் இது. இல்லை அதையும் மீறி பார்த்தீங்கன்னா கால் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃப்னு இருக்கும். இதெல்லாம் போக நம்ம கால் பண்ணவே முடியாத மாதிரி சில டைமில் வந்து இந்த மாதிரி ஆகும். என்ன பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் ப்ளீஸ் டைப் யுவர் ரெஜிஸ்டர் நம்பர் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது ரேபிடோவில். என்னென்னா கால் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கால் போக மாட்டேங்குது. ஒரே ஒரு ரிங்கு கொடுத்துட்டு ப்ளீஸ் டைப் யுவர் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதனாலே நம்ம என்ன ஆகிடுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, அதுக்கே 10 நிமிஷம் டைம் வேஸ்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு நம்ம கடுப்பாகி நம்மளை கேன்சல் பண்ண போகலான்னு கேன்சல் பண்ணால் அதுவும் கேன்சல் ஆக மாட்டேது. ஏன்னா கஸ்டமர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மகிட்ட கேன்சலேஷன்லேயே அவங்க வருவாங்க. ஸோ நம்ம கேன்சல் பண்ணால் கேன்சல் பண்ண முடியாது. ரேபிடோ பொறுத்த வரைக்கும் இதுதான். அடுத்த பார்த்தீங்கன்னா, ரேபிடோவில் இன்னும் சில பிரச்சனைகள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்கப் பண்ணுறது ஒரு கஸ்டமராக இருக்கும், புக் பண்ண ஒரு கஸ்டமராக இருக்கும். அதாவது ரேபிடோவில் ஒருத்தர் புக் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வர மாட்டார். அவர் வீட்டில் இருக்கவங்க யாராவது ஒருத்தர் வருவாங்க, இல்லை அவங்க ஸ்டாஃப், இப்போ ஓனர் வந்து புக் பண்ணியிருப்பார், ஒர்க்கர் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி வருவாங்க. அதாவது புக் பண்ண ஒருத்தர் வரது இன்னொருத்தராக இருப்பாங்க. அதில் சிக்கல் இருக்குமா அப்படின்னா அதில் தான் மெயின் சிக்கலே இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக லொக்கேஷனில் போய் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்காது. சில டைம் பார்த்தீங்கன்னா இது மற்ற ஆப்புகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்குள்ளே நம்ம எங்கே வேணால் ட்ராப் பண்ணாலும் அது எண்டு ட்ரிப்புக்கு அக்செப்ட் ஆகும். ஆனால் ரேபிடோ பொறுத்த வரைக்கும் அது என் ட்ரிப்பு அக்செப்டே ஆகாது. இதுதான் ஒரு தலைவலி. என்னென்னா, ஒரு 50 மீட்டர் தள்ளி போய் நம்ம என் ட்ரிப் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போய் என் ட்ரிப் ஆகாது. நீங்கள் லொக்கேஷனுக்கு போங்க. அப்படி இல்லைன்னா இங்கேயே தான் உங்களோட, இல்லை சில டைம் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து இல்லை நான் இங்கேயே விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க. பாதி வழியிலே விட்ற மாதிரி இருக்கும். அங்கே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது அக்செப்டே ஆகாது. என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த புக் பண்ண கஸ்டமர் அந்த ஆப் அவர்கிட்ட தான் மொபைல் இருக்குது. ஸோ அந்த மொபைல் அவர் மொபைல் ஓப்பன் பண்ணி ஆப்பை அவர் வந்து ஓகே கொடுக்கணும். அதாவது என் ட்ரிப் அவர் அங்கே கொடுத்தா தான் நம்மளுக்கு இங்கே எண்டு ட்ரிப் ஆகும். இல்லைன்னா நம்மளுக்கு என் ட்ரிப் ஆகாது. இந்த சிக்கல் இருக்குது ரேபிடோவில். அடுத்ததாக இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ரேபிடோவில் பொறுத்த வரைக்கும். ரேபிடோவில் ஆனால் சில மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. என்ன ஒன்றுனா, மற்ற ஆப்புகளில் வந்து ஆர்டர்ஸ் வந்து அந்த அளவுக்கு வரமாட்டேங்குது பீக் ஹவர்ஸ், நான் பீக் ஹவர்ஸில். ஆனால் ரேபிடோ பொறுத்த வரைக்கும் நான் பீக் ஹவர்ஸில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ரேபிடோ பொறுத்த வரைக்கும். ஓகே ரைட்டு, ரேபிடோ பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் பார்த்தாச்சு. ஆனால் ரேபிடோ என்ன ஆர்டர்ஸ் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. கஸ்டமர் சர்வீஸும் கொஞ்சம், அதாவது நம்ம சப்போர்ட்டு, நம்ம டிரைவர் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கால் பண்ணால் எந்த பிரச்சனை அந்த ஸ்பாட்டில் கொஞ்சம் சால்வ் பண்ணுறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேன்சலேஷன் பிரச்சனையும், அடுத்ததாக இந்த ட்ராப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த ட்ராப் பண்ணுற பிரச்சனையும் கொஞ்சம் சால்வ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அமௌண்ட் கொஞ்சம் 10 ரூபா கிலோமீட்டருக்கு கொண்டு வந்தாலே நல்லா, ஆல்மோஸ்ட் பேசிக்காகவே ஒரு கிலோமீட்டருக்கு 10 ரூபா 11 ரூபா 12 ரூபான்னு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா மற்ற ஆப்புகள் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. பீக் ஹவர்ஸ்லாம் ஊபரில் பார்த்தீங்கன்னா ஹெவியாக அமௌண்ட் இது பண்ணுறாங்க. அதே இவங்களும் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அடுத்ததான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஊபருக்கு வருவோம். ஊபர் முந்தி மாதிரி இல்லவே இல்லை. அது ஆர்டர் இல்லைன்னு இல்லை, ஆப்பே அந்த மாதிரி இல்லை. ஏன்னா மெயின் ப்ரிஃபரன்ஸாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு தான் இவங்க அதிகமாக இருக்காங்க. ரேபிடோவாவது நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்பாங்க. ஆனால் ஊபர் அப்படி இல்லை. என்ன மாதிரி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ஒரு மெயில் சப்போர்ட்டோ, கான்டாக்ட் சப்போர்ட்டோ, மெசேஜ் சப்போர்ட்டோ எது போட்டாலும் உடனே ஆன் த டைமோ ஆன் த ஸ்பாட்டு ஆக்ஷன் எடுத்து டிரைவர் ஒரு வழியை ஆக்கிடுறாங்க. டிரைவரோட வாழ்வாதாரம் என்ன, இந்த மாதிரி பைக் டாக்ஸி, இந்த மாதிரி ஜாப்ஸ், இந்த மாதிரி டாக்ஸி, இந்த மாதிரி ஜாப்ஸ் தான் இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ, கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ ஆன் த ஸ்பாட் ஆன் த டைம் இவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. எந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா, மெசேஜில் இப்போ ஏதாவது தட்டினாங்கன்னா மெசேஜ் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதாவது சிக்கல் இருக்குது, இந்த டிரைவர் ரொம்ப கொஞ்சம் ஸ்பீடாக போகிறாரு, இல்லை ஸ்லோவாக போகிறாரு, ஏதாவது ஒன்று இருக்குன்னா
அதை வந்து நம்ம சைடு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ அந்த இதையும் ஆராய்ந்து பார்க்கணும். எப்படி கஸ்டமர்கிட்ட சொல்கிறாங்களோ அதே இது நம்மக்கிட்டே இவங்க ஆராய்ந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு சிக்கலும் இல்லை. இவங்க கஸ்டமர் என்ன மெயில் போடுறாங்க, என்ன ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, என்ன மெசேஜ் பண்ணுறாங்களோ ஆன் த ஸ்பாட் இவங்க அதை செக் பண்ணி 24 ஹவர்ஸில் அதை ஆக்ஷன் எடுத்து ஐடியை சஸ்பென்ஷன் பண்ணுறது. இல்லைனா பார்த்தீங்கன்னா ரேட்டிங் கம்மியாச்சுன்னா அவங்களுக்கு அந்த ஊபர் கனெக்ட் இல்லை ஆர்டர் எடுக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் இவங்க வந்து எடுத்துடுறாங்க. மோஸ்ட் 99% கஸ்டமருக்கு சப்போர்ட்டாக தான் ஊபர் போயிட்டு இருக்கு. மூணாவது பார்த்தீங்கன்னா போர்ட்டருக்கு வருவோம். போர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் மோஸ்ட்லி நான் அதிகமாக பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸ் அதிகமாக இருந்தது ஆன் த ஸ்பாட்டில். அதாவது டிஷர்ட் கொடுத்த ஸ்பாட்டில் போர்ட்டர் வந்து நிறையா டிஷர்ட் போட்டுக்கிட்டு நிறைய டிரைவர்ஸ்லாம் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்க்கறதுக்கே ஆள் இல்லை. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பேக்கோட இருக்காங்க. ஆனால் வந்து என்ன அப்படின்னா மோஸ்ட்லி இவங்க வந்து யூனிஃபார்ம் இல்லாமல் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. யூனிஃபார்ம் இல்லாமல் ஒர்க் பண்ணுறாங்கன்னு இல்லை, போர்ட்டரில் அதிகமாக இப்போ யாரும் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா ஆப்புகளையும் கலந்து வேலை செய்கிற மாதிரி ஆகிடுச்சு. இவங்க யூனிஃபார்ம் ஸ்டிக் பண்ணுறது, செல்ஃபி ஸ்டிக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு வச்சுக்கலாமே. இந்த சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் என்ன மாதிரியான விஷயம் பெருசாக இருக்குது மேஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்டரில் இப்போலாம் 20 கிலோ வர மாட்டேங்குது, 20 கிலோவுக்கு மேலே அதிகமாக வருது. அப்படி இல்லை, வெயிட் கம்மியாக இருந்தால் ஓவர்லோடாக இருக்குது. ஓவர்லோட்னா ஓவர் வெயிட் கிடையாது, அகலமான பொருட்கள். உதாரணத்துக்கு 2 கிலோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கிலோ தான் இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் அகலமாக இருக்கும். அது நம்ம பைக்கில் வந்து இல்லை நம்ம டூ வீலரில் எந்த டூ வீலர்னாலும் மேக்ஸிமம் எத்தனை பாக்ஸ் வைக்க முடியும்? ஒரு 2 பாக்ஸ் இல்லை 2 பாக்ஸ் வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஒரு பாக்ஸ் இல்லை 2 பாக்ஸ் வைக்க முடியும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு பாக்ஸு பின்னால் ஒரு பாக்ஸ் வைக்க முடியும். சரிங்களா? அந்த மாதிரி தான் இருக்க முடியும். நான் சொல்வது அகலமான பாக்ஸஸ். ஹெவி வெயிட்டு ஆல்மோஸ்ட் 20 கிலோ தான் அக்செப்டடு. ஆனால் இவங்க ஹெவி வெயிட்டு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அகலமான பொருட்கள் கொடுப்பாங்க. ஒரு சிலலாம் பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் 4 பாக்ஸ் கொடுப்பாங்க. நம்ம டிரைவர்ஸ் அதையும் எடுத்துகிட்டு போகிற சிச்சுவேஷன். ஏன்னா ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டா மறுபடியும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் நிற்கணுமே, நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடு போயிடுமேன்ற பயத்தினால எல்லாரும் வந்து அக்செப்ட் பண்ணிடுறோம். அதனால தான் மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு பைக் டிரைவர்ஸோ, அதாவது எந்த ஒரு டெலிவரி பாய்ஸோ வேணுன்ட்டே அதை எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக எடுத்துகிட்டு போகணும். அவங்களுக்கு இது இல்லை, அதை கேன்சல் பண்ணிட்டா மறுபடியும் நம்ம ஆர்டருக்காக 1 மணி நேரம் நிற்கணுமேன்ற மைண்ட் தாட்டோட அவங்க அந்த ஆர்டர்ஸ் வேறு வழி இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ் ஒன்று ஃபோட்டோ ஸ்னாப்ஷாட். இந்த ஆர்டர் வந்து ஓவர்லோடாக இருக்குது, இதை வந்து எடுக்க முடியல அப்படின்றதுக்கு ப்ரூஃப் வேணால் நம்ம டிரைவர்ஸ் எடுத்து ஃபோட்டோ ஸ்னாப்ஷாட் எடுக்கிற மாதிரி இவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். எப்படி ஃபஸ்ட்டு வந்து சைன் வாங்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க, அது மாதிரி ஃபோட்டோ வந்து எடுக்கிற மாதிரி ஆன் த ஸ்பாட்டே அது ஸ்னாப்ஷாட் நம்மளை வந்து செல்ஃபி எடுக்க சொல்கிறாங்களே, அது மாதிரி எடுக்கக்கூடிய பொருட்கள் இதை ஃபோட்டோ ஸ்னாப்ஷாட் எடுக்கணும். அது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தால் அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அகலமான பொருட்கள் நாட் அக்செப்டட் அப்படின்னு ஆப்பே சில டெக்னாலஜி எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். போர்ட்டரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஓவர்லோடட் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட்டட் வருது. இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் போர்ட்டல் அதிகமாக இருக்க தவிர மற்றபடி இல்லை. என்னென்னா மற்ற ஆப்புகளில் வரும்போது இப்போ உதாரணத்துக்கு ஊபர் கனெக்டில் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சில ரேப்பிடோ பாஸ்லலாம் சொல்லும்போது 3 கிலோ 5 கிலோ தான் அக்செப்டடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன சொல்லி விட்டுறது, நீங்கள் அப்படி புக் பண்ணதா போர்ட்டலில் புக் பண்ணி விட்ருங்க அப்படின்னு ரெஃபர் பண்ணி விட்றோம்ல. அதனால் பார்த்தீங்கன்னா போர்ட்டலில் ஓவர் வெயிட் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 20 கிலோக்கு மேலே வந்தால் அக்செப்ட் பண்ண முடியலைனாலும் இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆர்டர்ஸ் அதிகமாக ரேப்பிடோவையும் தாண்டி அதிகமாக வரக்கூடிய ஆர்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓலா. ஆனால் ஓலாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை மற்ற ஆப்பை விட ஒரு டாப்பர்னு சொல்லலாம். என்ன பிரச்சனை அப்படி பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு ஆர்டர் நம்ம போக வேண்டியதாக இருக்கும். ஆனால் நம்ம கையில் கிடைக்கக்கூடிய காசு 50 ரூபா. மீதி 50 ரூபா ஓலா தர மாதிரி இருக்கும். ஏன்னா ஓலா தர மாதிரி இருக்கும் எதனால் அப்படின்னா இந்த 100 ரூபாவில் 50 ரூபா உங்களுக்கு ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு இப்போ கொஞ்ச நாளாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கஸ்டமர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓலாவில் இப்போ அதிகமாக புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அதனால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுனா நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்மளுக்கு மற்ற ஆப்புகளில் வேலட்லேருந்து எக்ஸாக்டாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஓலாவை பொறுத்த வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர்னு ஆப்பில் காட்டுது, ஆனால் நம்ம அக்கௌண்ட்டுக்கு அது ட்ரான்ஸ்ஃபரே ஆக மாட்டேங்குது. இதுக்கு ப்ரூஃப் நீங்கள் காட்டுங்கப்பா, நீ சும்மா வீடியோ வந்து ஃபேக் வீடியோ போடுறீங்க அப்படின்னு அவங்க சொன்னால் கூட அதுக்கான ப்ரூஃப் நான் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 4 பேமெண்ட் நான் விட்ரா பண்ணேன், 4 பேமெண்ட்டுமே விட்ரா ஆகலை. ஆனால் ஆப்பில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வந்து பரிமாறப்பட்டது, அதாவது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் சொல்கிறாங்க. 1 ரூபா கூட இது வரைக்கும் என் அக்கௌண்ட்டுக்கு வரவே இல்லை. அதுக்கான ப்ரூஃபும் நான் வச்சுருக்கேன். ஓலாவில் அதுதான் பிரச்சனை. மற்றபடி
வேறு எந்த ஒரு பிரச்சனை இல்லை. மெயினான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் அது ஓலாவில் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது. ஆனால் மெயின் பிரச்சனையே இது தான். மற்ற ஆப்புகளில் கூட சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது, இது வந்து மேஜர் பிரச்சனையாக இருக்குது. விட்ரா ஆப்ஷன் நம்மகிட்டே கொடுக்கறது கிடையாது, அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்லிடுறாங்க. ஆனால் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. உதாரணத்துக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் போயிருந்தேன், 35 ரூபா நான் போனேன். ஆனால் கஸ்டமர் வந்து 25 ரூபா கொடுத்தாரு. 10 ரூபா வந்து ஓலாவில் வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு அக்கௌண்ட்டில் 9 ரூபா 60 காசு கிட்ட, 9 ரூபாய்க்கு மேலே 10 ரூபாய்க்கு கீழே இந்த அமௌண்ட் வந்து என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி இருந்தது. மன்னிக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் 2 நாளாக அந்த அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்தேன், 1 ரூபா கூட ஓலாவிலேருந்து அமௌண்ட் வரவே இல்லை. அந்த ப்ரூஃபும் வச்சுருக்கேன். ஓலா பொறுத்த வரைக்கும் இது தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆப்பை பற்றின விஷயங்கள் சொல்லிட்டேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் டெலிவரி பற்றி சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுட் டெலிவரியில் இப்போதைக்கு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா கிக்ஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் தான் இருக்குது. இதை மீறி இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டு எந்த ஒரு பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. இதையும் மீறி ஏதாவது பிரச்சனை இருந்தால் கமெண்ட் பண்ணுவோங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன். வேறு ஏதாவது சில விஷயங்கள் இருந்தால் நீங்களும் கமெண்ட்டில் தெரிவிக்கும்.